மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். போன 2 வாரம் கெடு விதிக்கின்ற வாரம்னா இந்த வாரமோ நீக்கம் செய்கின்ற வாரம்னு சொன்னா மிகை கிடையாதுங்க. போன வாரங்கள்ல ஒரு பக்கம் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு கெடு விதிச்சாரு, இன்னொரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணிக்கு கெடு விதிச்சாரு, அப்புறம் கால அவகாசமும் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில இன்றைக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி அன்புமணிய பாமகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகள்ல இருந்தும் முழுமையாக நீக்கி அதிரடி காட்டியிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ்ங்க. எதனால அன்புமணியை அவர் நீக்கினாரு, இத அன்புமணி எப்படி பார்க்கிறாரு, அன்புமணிக்கு மாற்றாக ஆல்டராக யாரை கொண்டு வந்து நிறுத்தணும்னு மருத்துவர் ராமதாஸ் நினைக்கிறார், அவருடைய கணக்குகள் ஒர்க் அவுட் ஆகுமா, குறிப்பாக டெல்லி எப்படி பார்க்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பாமக பரபரப்புகள் கிளைமாக்ஸ் கட்டத்துல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கழகத்தை தொடங்கிய செங்கோட்டையன், அதுல எஸ்பி வேலுமணிக்கு பாசவலை விரிக்கும் பாஜக அப்படின்னா சில விஷயங்கள் ஓடுதுங்க. நேற்றைய காணொலியுடைய ஒரு ஃபாலோ அப் ஆகவும் அதை பார்க்கலாம். ஸோ இந்த பரபரப்புகளுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அன்புமணி நீக்கம் அதிரடி காட்டிய ராமதாஸ், மகனுக்கு மாற்றாக மகளா எப்படி பார்க்கிறது டெல்லி? பாமக கிளைமாக்ஸ் செப்டம்பர் 11ஆம் தேதி இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாளுங்க. தியாகி இம்மானுவேல் சேகரன் ஐயாவுடைய மிக முக்கியமானவர், அவருடைய நினைவு நாளுங்க செப்டம்பர் 11. இன்றைக்கு அவருடைய நினைவிடத்துல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு முக்கியமானவர்கள், அதே போல பொதுமக்கள் பலருமே அஞ்சலி செலுத்தியபடி இருக்காங்க. நாமளும் நம்முடைய மரியாதையை பதிவு செய்வோம். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் செப்டம்பர் 11 இன்றைக்கு மகாகவி பாரதியார் அவர்களுடைய நினைவு நாளுங்க செப்டம்பர் 11. அச்சம் தவிர், நையப்புடை, ரௌத்திரம் பழகு அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. நம்முடைய நம்முடைய இந்திய மண்ணுடைய விடுதலைக்காக அவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் வினையாற்றியது. அதே போலதாங்க இன்றைக்கு அப்படியே வீரத்தோடு தான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொந்த கட்சியில நாற்காலிக்காக போராடிட்டு இருக்காங்க. பொதுவா இப்படி சொன்னா எல்லா கட்சிக்குமே இது பொருந்தும். ஆனா இந்த தேதியில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாமகவுல செப்டம்பர் 11ஆம் தேதி வழக்கம் போலவே வியாழக்கிழமை அரசியல் வெடியை பற்ற வைத்துள்ளார் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ். இரும்பு மாதிரி இருந்த எண்ணெயை நொறுக்கி விட்டார் அப்படின்னு திரு அன்புமணி அவரை டார்கெட் செஞ்சு பேசிய மருத்துவர் திரு ராமதாஸ் அன்புமணிய கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகள்ல இருந்தும் அவரை நீக்குகிறேன் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சாரு மருத்துவர் ராமதாஸ்க. ஏற்கனவே அன்புமணிக்கு ஒரு 16 கேள்விகள் அடங்கிய ஒரு நீண்ட நெடிய நோட்டீஸை நாங்க அனுப்பியிருந்தோம். அவரு விளக்கம் கொடுக்கல. மறுபடியும் அவருக்கு கால அவகாசம் நாங்க கொடுத்தோம். ஆனாலும் அவரு விளக்கம் கொடுக்கல. அதனால தற்போது அவரை கட்சியிலிருந்து நீக்குகிறோம் அப்படின்னு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ். அதே நேரத்துல பாமகவுடைய விதிகளின்படி பொதுக்குழுவால தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் திரு அன்புமணி அவர்கள். அதனால அவரை மருத்துவர் ஐயா நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை, அதெல்லாம் செல்லாது அப்படின்னு இதற்கு பதிலடி கொடுத்திருக்காரு திரு அன்புமணி அவரோடு இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞரான திரு கே பாலுங்க. அப்புறம் செய்தியாளர்கள் திரு அன்புமணி கிட்ட கேட்டப்போவும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு இதை கேஷுவலா அவரும் கடந்து போயிட்டாரு. இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய வீட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டிருக்கு. பாமகவை சுற்றி ஒரு டென்ஷன் இருக்கு என்பதையும் இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்திட்டு தாங்க இருக்கு. சரி, ஏன் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி அவர்களை நீக்கினாரு? இதற்கு முன்னதாகவே ஒரு கேவியட் மனுவையும் தாக்கல் செஞ்சிருக்காரு. பாமகவுடைய கட்சி கொடி சின்னம் உள்ளிட்ட எதையும் பயன்படுத்தக்கூடாது, அதான் யார் பயன்படுத்துறதுனாலும் இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னும். அதாவது பாமக என்பது முழு உரிமையும் நிறுவனருக்கு தான் இருக்கு, மருத்துவர் ராமதாஸ் கிட்ட தான் இருக்கு என்பதை இதுல பதிவு செய்யறாரு. 1. 2வது, நோட்டீஸ் கொடுத்தோம். இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் அன்புமணி பேசுவாரு, மனம் இறங்கி பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாரு மருத்துவர் ராமதாஸ். அது நடக்கல. 3வதாக ஒழுங்கு நடவடிக்கை குழு அவருக்கு கொடுத்த அந்த அறிக்கை, என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு அன்புமணி மீது, அதுல அவரை நீக்கலாம் அப்படின்னும் அவங்க
ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த பின்னணிகளை அன்றைய நாளிலேயே நம்ம விரிவா நம்ம காணொலியில பதிவு செஞ்சிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை போயிட்டு பார்க்கலாங்க. அந்த காணொலியை ஒரு சிறு நினைவூட்டல். ஆனா பாமகவை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்றாரோ அதைத்தான் ஒழுங்கு நடவடிக்கை குழுவும் அவங்க அறிவிப்பாங்க. அவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கால அவகாசம் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கப்புறமாவது கொஞ்சம் இறங்கி வருவார் அன்புமணி அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா அது நடக்கல. இந்த இடத்துல முழுமையா நடவடிக்கை எடுக்காம போனா பாமக என்பது அன்புமணியுடையது, ராமதாஸுக்கும் பாமகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகிடும். அதை தான் அன்புமணி டீம் தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பாமக தன்னிடம் தான் இருக்கு, தான் தான் நிறுவனர், அந்த விதிகளின்படி தன்னுடைய கருத்துக்கள் முக்கியமானது, அனைத்து முடிவுகளும் எடுக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு தான் இருக்கு என்பதை நிறுவத்தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த விஷயங்களை பண்ணாரு. அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பினாரு. ஒழுங்கு நடவடிக்கை குழுவுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரை நீக்கம் செய்யறேன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு. இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டீஸ்க்கு ஒருவேளை அவர் விளக்கம் கொடுத்திருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா ராமதாஸ் அவர் கையில தான் பாமக அப்படின்னு ஒப்புக்கொண்டது போல ஆகிடும். மேலும் பொதுக்குழு கூடி அவங்க தான் தலைவராக அன்புமணியை தேர்வு செஞ்சாங்க. இன்னமும் அவர் தான் தலைவராக இருக்காரு. தேர்தல் ஆணையத்திலும் இதை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க அன்புமணியை நீக்க ராமதாஸ்க்கு அதிகாரம் இல்லை. இந்த இடத்துல ராமதாஸ்க்கு பதில் கொடுத்தோ இல்ல அவர்கிட்ட பேசினாலோ அது அன்புமணியுடைய அதிகாரத்தை குறைச்சது போல ஆகிடும். அதனால சட்ட ரீதியாகவும் சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதாலையும் அவங்க நோட்டீஸ்க்கு விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். சரி, இந்த பக்கம் மருத்துவர் ராமதாஸ் சைட்ல பார்த்தோம்னா மகனா இருந்தாலும் சரி தனக்கு கட்சி தான் முக்கியம், கட்சியில் இருக்கக்கூடிய பாட்டாளிகள் தான் முக்கியம், யாரா இருந்தாலும் நான் பதவியிலிருந்து தூக்குவேன், கட்சியை விட்டு நீக்குவேன் அப்படின்னும் இதுல அதிரடி காட்டி தன்னுடைய இமேஜையும் இன்னும் கூடுதலாக மதிப்பு மிக்கதாக மாத்திக்கிட்டாரு. ஏன்னா சமீபத்துல தான் அவருடைய இமேஜை உடைக்கக்கூடிய சில வேலைகளை சிலர் செஞ்சாங்க. அது செஞ்சதே அன்புமணி அவருடைய டீம் தான் அப்படின்னும் ராமதாஸ் அவரு டவுட் பண்றாரு. இந்த மீட்டிங்ல கூட, அந்த பிரஸ் மீட்ல கூட உளவு பார்த்தது என்ன ரொம்பவே நோகடிச்சது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ எந்த எல்லைக்கும் போய் அன்புமணி டீம் தன்னை அட்டாக் பண்ணும், அதனால தன்னுடைய கட்சி, தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய இமேஜ் எல்லாவற்றையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் இந்த முடிவை அறிவிச்சிருக்காரு. இப்ப பாமக தனக்கு தான் அப்படின்னு அன்புமணி சொன்னாலும் அது சட்ட ரீதியாகவோ இல்ல இந்திய தேர்தல் ஆணையமோ தான் யார் கையில் பாமக என்பதை இனிமேல் முடிவு செய்வாங்க. இதுல இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா ஏற்கனவே தன்னுடைய மூத்த மகள் திருமதி ஸ்ரீ காந்திமதி அவர்களை முக்கியமான எல்லா இடங்களுக்கும் கொண்டு வந்துட்டாரு. அவங்க மகளிர் மாநாட்டில் பூம்புகார்ல முதல் தீர்மானத்தை வாசிச்சாங்க. சமீபத்தில் நடந்த கூட்டங்கள்ல அவங்க தலை காட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லா இடங்கள்லயும் அக்கா சொல்றாங்க, அக்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும் அப்படின்னு அந்த பாமகக்குள்ளார அக்கா அரசியல் மேலோங்க தொடங்கியிருக்கு. இப்ப செயல் தலைவர் பொறுப்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காரு. அன்புமணி இருந்த இடத்துல மாற்றாக தற்போது ஸ்ரீ காந்திமதி அவர்களை முன்னிறுத்தி கட்சியை முன்னெடுக்கணும் அப்படிங்கறதா மருத்துவர் ராமதாஸுடைய திட்டமா இருக்கு. அதே நேரத்துல டெல்லியுடைய அனுகூலம் யாருக்கு இருக்கோ அவங்க கைக்கு பாமக போய் சேரலாம். அங்க இதுக்கு முன்னாடி அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர்களான திரு இபிஎஸ், திரு ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த மோதல்லாம் நடந்தது. அப்புறம் எப்படி காட்சிகள் மாறினது இல்லைங்களா? அதே போல டெல்லியும் சில கணக்குகளையும் போடலாம். டெல்லியோடைய மனசு குளிர்ற மாதிரி தான் தொடர்ந்து டிஎம்கே அட்டாக் அரசியலே தீவிரமா முன் வச்சிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ். அதனால பாமக தன்னுடைய கைக்கு தான் முழுமையாக வந்து சேரும் அப்படிங்கிறதால தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை முன்னெடுத்துட்டு இருக்காரு. ஆனாலும் வாக்குகள் அப்படின்னா அது மருத்துவர் ராமதாஸ் அவருடைய முகத்துக்கு தான். ராமதாஸ் அவர்கள் அடுத்த கட்டமாக தீவிரமான சுற்றுப்பயணங்களை முன்னெடுக்கிறப்ப குறிப்பா ஒவ்வொரு தொகுதிக்கும், அதாவது அந்த 50 தொகுதிகள் பட்டியல் போட்டிருக்காங்க செல்வாக்கான தொகுதிகள், அந்த 50 தொகுதிகளுக்கும் ஸ்ரீ காந்திமதி அவர்களும் தீவிரமான பரப்புரை செய்யவும் திட்டமிட்டிருக்காங்க. அந்த பரப்புரைகள்ல கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு செல்வாக்கை வச்சு தங்களுக்கு தோதான கட்சியோடு சீட்டுகளை பெறவும் முயற்சி செய்யறாங்க ராமதாஸ் அவர்களுடைய டீம். சோ இப்ப ரெண்டு தரப்புமே ஓப்பனாக இரண்டாக பிரிஞ்சிருக்காங்க. மருத்துவர் ராமதாஸ் சைடு கொஞ்சம், ஆளும் திமுக சைடு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவர் அந்த ரூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவர் அதிமுகவோடு மிக நெருக்கமா தான் இருக்காரு திரு எடப்பாடி அவர்களோடு, பொதுச் செயலாளரோடு. அதனால தேர்தலுக்கும் இன்னும் காலம் இருக்கு, அப்படியே பயணிக்கட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம்
கொஞ்சம் அதிமுகவுக்கு ஒதுக்கப்படுகின்ற சீட்டுகள் மூலமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய டீமுக்கு சீட்டுகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடுது. இப்போதைக்கு எதையும் முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஆனாலும் மகனுக்கு முன்னாடி தன்னுடைய பவரை காட்டணும் அப்படின்னு இறங்கி ஆடவும் துணிந்து விட்டார் மருத்துவர் ராமதாஸ். அதுதான் இந்த அறிவிப்பு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் மூச்சு விடாம நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க வட பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ். ஆனா பாருங்க, வன்னிய மக்களுக்கு பாட்டாளி சொந்தங்களுக்காக தான் கட்சியை தொடங்கணும், கட்சியை வழி நடத்தணும் அப்படின்லாம் 2 பேருமே சொன்னாங்க. இன்னைக்கு அந்த 10.5% அதையும் விட்டுட்டாங்க. பாட்டாளிகள் அந்த விஷயத்தையும் விட்டுட்டாங்க. எந்த மக்களை காட்டி கட்சியை உருவாக்கி கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு போனாங்களோ இன்றைக்கு அந்த மக்களையே மறந்துட்டு கட்சியுடைய நாற்காலிக்காக அப்பாவும் மகனும் இன்னைக்கு இந்த கிளைமாக்ஸ் கட்டத்துக்கு வந்திருக்காங்க. சொந்த மக்களை பின்னுக்கு தள்ளி விட்டு அந்த நாற்காலியில் அப்படி அமர வேண்டுமா? அதில் யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு குமுறல்களை வெளிப்படுத்துறாங்க எந்த அணியும் சாராத பாட்டாளி சொந்தங்கள். கழகத்தை ஆரம்பித்த செங்கோட்டையன், எடப்பாடி அவுட், வேலுமணி இன். பாஜக பாச வழியில் எஸ்பி வேலுமணி. ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றியை கொடுக்கும், பிரிஞ்சிருக்கிற அனைவரும் ஒன்று சேரணும் அப்படின்னு 10 நாட்கள் கெடெல்லாம் விதிச்சார் இல்லையா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிக்கு முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி. இதற்கு தான் பதிலடியாக அவருடைய கட்சி பொறுப்புகள்ல இருந்து அவரை தூக்குனாரு எடப்பாடி. ஆனாலும் இவரு சளைக்காம டெல்லிக்கும் பறந்தாரு செங்கோட்டையன். அங்க உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை சந்திச்சாரு. இது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறினது. எதனால அவர் சந்திச்சாரு, பாஜக போடுகின்ற கணக்குகள் என்ன, அந்த டார்கெட் 3, அவங்களுடைய பிளான் ABC, இப்படி எல்லா பின்னணிகளையும் நேற்றைய காணொலியில விரிவாக நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். ஒரு முறை அதை மறுபடியும் பார்த்துட்டு இதை பார்த்தாலும் மகிழ்ச்சிங்க. அதனுடைய ஃபாலோ அப் தான். இந்த அளவுக்கு செங்கோட்டையன் உறுதியா அடுத்தடுத்து முன்னெடுத்துட்டு இருக்காரு இல்லையா? இதற்கு பின்னாடி இருக்கிறது யார்? அதாவது முக்கியமான சில மாஜிக்களும் 11 சீனியர்களும் தான் செங்கோட்டையன் பின்னாடி இருக்காங்க. நீங்க துணிஞ்சு இறங்குங்கண்ணே, பார்த்துக்கலானே, நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. அதை ஒட்டி தான் இவரும் உள்துறை அமைச்சர் வர போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இதுல மிக முக்கியமான ஒருவர் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அப்படிங்கிறாங்க. செங்கோட்டையனும் கூட இப்ப வர நெருக்கமானவர்கள் கிட்ட நம்ம பக்கம் எல்லாரும் இருக்காங்க, நம்ம லீட் பொசிஷன் வந்துடலாம், இங்க மேற்கு மண்டலத்திலேயே கொங்கு தானே நமக்கான அதிமுகவுக்கான வாக்கு வங்கி, இங்கேயே எஸ்பி வேலுமணி அவங்க டீம்லாம் சப்போர்ட் தான் அப்படின்னு தங்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் அவங்க ஆதரவாளர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. சரிங்க, இப்படி வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா இருக்குங்க நிறைய. தொடக்கத்துல எடப்பாடிக்கான முக்கியமானவராக வேலுமணி இருந்தாரு. அந்த கொங்கு பங்கு, இங்க பாஜகவுடைய ஆதரவு, இப்படி பல விஷயங்கள் மூலமாக எடப்பாடிக்காக இருந்தாரு. ஆனா பிற்பாடு பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி அவருடைய அபாரமான அந்த வளர்ச்சி, முக்கியமா சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பலரோடு நெருக்கமான அவருடைய நட்பு, அதுக்கப்புறம் RSS தலைவரோடவும் அவருக்கு இருக்கிற நெருக்கம், அந்த லிங்க்லயுமே முக்கியமானவரா மாறி இருக்காரு. இந்த பவர் எல்லாமே தன்னுடைய முகத்துக்கு போட்டியாக இங்க வந்துருமோ அப்படின்னு எடப்பாடி அவர்கள் டவுட் பட தொடங்கினாங்க. அதுல இருந்து 2 தரப்புக்கும் இடையில ஒரு சின்ன பனிப்போர் தொடங்கினது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே தான் இருந்தது. ஆனாலும் எஸ்பி வேலுமணி அந்த கோவை தேர்தலையுமே கூட பெருசா ஒர்க் பண்ணல, தேர்தல் பணிமனையே தொடங்கல அப்படின்லாம் பல விமர்சனங்கள் வந்தது. அதனால தான் அதிமுக அங்க 3வது இடத்துக்கும் போனது. பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் அப்ப இருந்தவர் திரு அண்ணாமலை, அவருடைய தீவிர பரப்புரை 2வது இடத்துக்கும் பாஜகவை கொண்டு வந்தது. திரு சிங்கை ராமச்சந்திரன் MP வேட்பாளராக இருந்தாரு. அவருக்கு பெரிய அளவுல ஒத்துழைப்பும் கிடைக்கல அப்படின்லாம் அப்பவே பரபரப்பா பேசப்பட்டது. எஸ்பி வேலுமணி டீம் கொடுக்கல அப்படின்னு. அடுத்து பொள்ளாச்சி தொகுதி எடுத்துப்போமே, MP தொகுதி, இவருடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே சுமார் 1000 வாக்குகள் மட்டும்தான் அதிமுக லீடிங்கு. அந்த புள்ளி விவரமே பார்த்துருவோமே, 57,927 வாக்குகளை திரு கார்த்திகேயன் பெற்றாரு. அதே நேரத்துல 56,817 வாக்குகளை வசந்தராஜன் அவர்கள் பெறுகிறார். அதாவது பாஜக சுமார் 1000 வாக்குகள் மட்டும்தான் அதிமுக லீடிங். அப்ப தன்னுடைய சொந்த தொண்டாமுத்தூர் தொகுதியிலேயே பாஜக இந்த அளவுக்கு வாக்குகள் பெற்று இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாஜகவுடைய பாச வலையில் இவரும் இருக்கிறார். அதிமுகவில் இருந்தாலும்
கூடுதலாக பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இந்த புள்ளியில தான் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் கழக குரல்களை எழுப்பி கொண்டிருக்காரு இல்லையா, அவருக்கும் பக்கபலமாகவும் எஸ்பி வேலுமணி இருக்கிறார் என்கிற தகவல்கள்லாம் வட்டம் அடிச்சிட்டு இருக்குங்க, பரபரப்பை கூட்டி கொண்டிருக்கு. நம்முடைய தம்பி செய்தியாளர் தம்பி குரு பிரசாத் அவருமே விரிவாக நம்முடைய டிஜிட்டல்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் கூட பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, வேலுமணியுடைய தீவிர ஆதரவாளரான மடத்துக்குளம் அதிமுகவுடைய எம்எல்ஏவான திரு மகேந்திரனுடைய மகளுக்கும் செங்கோட்டையனுடைய பேரனுக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணம் நடைபெற முக்கிய காரணமே வேலுமணி தான். அடுத்து எடப்பாடி கிட்ட செங்கோட்டையன் உச்சக்கட்ட பனிப்போர்ல இருக்கிறாருன்னு தெரிந்தும் கூட தன்னுடைய மகன் திருமணம் அப்புறம் திருமண வரவேற்பு ஆகிய ரெண்டுக்குமே வற்புறுத்தி செங்கோட்டையனை பங்கேற்க வைத்தார் வேலுமணி. இது மட்டுமா, கோவை வடக்கு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு அம்மன் அர்ஜுன் அவர்களுடைய வீட்டுல லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தினாங்க இல்லையா, இவரு வேலுமணியுடைய அதிதீவிரமான ஆதரவாளருங்க. அப்ப அவருக்காக ஓடோடி வந்து குரல் கொடுத்தவர் செங்கோட்டையன். ஒரு பக்கம் எடப்பாடி அவர்களுக்கு நிழல் போல இருந்தாலும் மறுபக்கம் அவருக்கு எதிராக காய் நகர்த்தவும் தவறவில்லை. இல்லைன்னா எதிராக காய் நகர்த்துபவர்களுக்கும் ஆதரவாக பக்கபலமாகவும் இருக்கிறார் என்கிற விமர்சனமும் வேலுமணிக்கு எதிராக வலு சேர்த்து கொண்டிருக்குங்க. இவ்வளோ ஏங்க, செங்கோட்டையன்ட்ட இருந்து பறிக்கப்பட்ட அந்த மாச பதவியில தற்போது தற்காலிகமாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மேட்டுப்பாளையத்துடைய எம்எல்ஏவான திரு ஏ.கே. செல்வராஜ் அவருமே வேலுமணியுடைய அதிதீவிரமான ஆதரவாளருங்க. இப்படி தனக்குன்னு தனிப்பட்ட வகையில தமிழ்நாடு முழுக்கவே ஆதரவாளர்களையும் உருவாக்கி வச்சிருக்காரு வேலுமணி. அது ஒரு தனி கதைங்க. இந்த இடத்துல ஒரு சிறு நினைவூட்டல். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம், அவர் இப்ப முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் கூட இருக்காரு. அவருடைய மண்டலத்திலேயே தஞ்சாவூர் மண்டலத்துல கூட வேலுமணியுடைய ஆதரவாளர்கள்லாம் கொண்டு போய் பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னு அப்பவே எஸ்பி வேலுமணி வெர்சஸ் வைத்திலிங்கம்லாம் முட்டல் மோதல் வெளிப்பட்டது. அந்த நேரத்துல எடப்பாடி அவரு எஸ்பிவி பக்கமே நெருக்கமாக இருந்ததால வைத்தி ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாரு. ஒரு சிறு பிளாஷ்பேக்கு. ஸோ இந்த அளவுக்கு தனக்குன்னு தனித்த செல்வாக்க வேலுமணி உருவாக்கி வச்சிருக்காரு. அவருக்கு பின்னாடி பாஜகவும் பக்கபலமா இருக்கு. இந்த நேரத்துல தான் செங்கோட்டையன் இப்படியான ஒரு கழக குரல்களை ஓங்கி ஒழிக்க அவருக்கான அந்த டெல்லி வர போய் பார்ப்பதற்கான எல்லா ரூட்டையும் போட்டு கொடுத்தவராகவும் எஸ்பி வேலுமணி இருந்தாரு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் போட்டு உடைக்கிறாங்க. மேற்கு மண்டலத்துல இருக்கின்ற முக்கியமான ரத்தங்கள் நம்முடைய டிஜிட்டல் கட்டுரையிலையும் இதெல்லாம் வருது. ஆனாலும் ஓப்பனாக எஸ்பி வேலுமணியோ இல்ல மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ செங்கோட்டையனுக்கு ஆதரவா குரல் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. உண்மைதான், செங்கோட்டையன் வலுவா தன்னுடைய கருத்துக்களை செப்டம்பர் 5ஆம் தேதி வைக்கல. அடுத்து பாஜக தான் வலிமைப்படுத்துங்கிறதால டெல்லிக்கு நான் போனேன் அப்படின்லாம் அவர் பேசினதை அதிமுகவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்பல. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவருக்கு முன்பை விட இன்னும் அதிகமாகவே தொண்டர்கள் கூட்டம் கூடுறாங்க. இது எல்லாமே எடப்பாடி தான் அதிமுக அப்படின்னு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதால செங்கோட்டையன் குரல் எழுப்புனாலும் அது சும்மா ஒரு ஸ்பார்க் மாதிரி தான் இருந்ததே ஒழிய அது முழுமையாக எரிமலையா மாறல. அதனால அந்த 11 பேருமே கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகி அமைதியா இருக்காங்க அப்படின்னு இன்னொரு பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அந்த டீமுக்கு நெருக்கமானவங்க. ஆனா ஓப்பனா பேசுறப்ப எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆதரவாளர்களோ பலருமே கட்சிக்கு முழுமையான விசுவாசத்தோடு, பொதுச் செயலாளருக்கு முழுமையான விசுவாசத்தோடு எஸ்பி வேலுமணி அண்ணன் இருக்காரு. ஆனா புரிஞ்சுக்கோங்க, என்றைக்கும் தலைமைக்கு எதிராக அவர் இருக்கவே மாட்டாரு அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். இதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குள்ளார சலசலப்புகள் வந்தா அதை வச்சு லாப கணக்கு போடுறாங்க. அந்த வகையில ஒவ்வொருத்தரையும் தனக்கு நெருக்கமாகவும் வச்சுக்கிறாங்க. யாராவது தங்களுடைய அசைன்மெண்ட்டுக்கு கட்டுப்படலைன்னா, ஒத்து போகலைன்னா அந்த இன்னொருத்தரை வச்சு அவங்கள சரி கட்டவும் இப்படி ஹோல்டுலயே சிலரை வச்சிருக்காங்க. அவங்க டெல்லி ஆடுகின்ற கேம் தான் இங்க அதிமுகக்குள்ளாரையும் பரபரப்ப அணையாம பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஆக மொத்தத்துல அங்க பாமகவிலையும் சரி இங்க அதிமுகவிலையும் சரி நாற்காலிக்கான சண்டை உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குங்க. போக போக அனல் அதிகரிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி,
வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். Salute Ramraj, salute.